நான் நினைச்ச மாதிரியே நீ வளர்ந்துட்டியடா ஆண்டவன். அம்மா, அந்த கொள்ளைக்காரங்க எங்க வீட்டுல புகுந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு என்னையும் தூக்கிட்டு வந்துட்டாங்கம்மா. கவலைப்படாதம்மா, இனிமே உங்க குடும்பத்துக்கு எந்தவித ஆபத்தும் வராம என் மகனை நான் பாத்துக்க சொல்றேன். சிங்கமுத்து, இன்னும் அந்த கழுகுங்க வட்டமிட்டுக்கிட்டு இருந்தாலும் இருக்கும். இந்த பொண்ணை கொண்டு போய் பத்திரமா அவங்க வீட்டுல சேர்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வாப்பா. என்ன எனக்காக கொண்டு வந்த விருந்த இன்னொருத்தர் தட்டி பறிச்சுட்டு போயிட்டாரா? என்ன தைரியம் இருக்கு? யாரு? சிங்கமுத்து. சிங்கமுத்து அவனா? ஆமாங்க, அந்த முரடனை எங்க 3 பேராலையும் ஒண்ணு செய்ய முடியல. அப்படிப்பட்டவனை ஆரம்பத்திலே அழிச்சிடணும். அழிக்கணும். அவனுக்கு ஒரு நாள் வைக்கிறேன். இந்த வயசு உங்க உயரம் முரட்டுத்தனமா அடித்தொண்டதாக பேசுவான். அவனுக்கு வேற அடையாளம். அது கருத்த மாட்டிருப்பாங்க. அவன் எங்க இருக்கான்? எங்களுக்கு தெரியாதுங்க. என்னடா என்ன நடந்தது? நாங்க காட்டுக்குள்ள இருக்கும் போது திடீர்னு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து எங்களை மிரட்டினாரு. நாங்களும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சு பார்த்தோம், முடியல. கடைசியில அவர் எங்களை பிடிச்சி உண்மையை சொல்லிடுங்க மிரட்டினார். உண்மையை சொல்லிட்டீங்களா? சொல்லுவோமா? நாங்களாம் சிங்கமுத்தோட ஆளுங்கன்னு சொல்லி தப்பிச்சுட்டு வந்துட்டோமே. அருமையான காரியம் செஞ்சீங்க. இனிமே நாம செய்யற கொலை கொள்ளை அத்தனை பழி அந்த சிங்கமுத்து பேர்ல போட்டு, புரியுதா? புரிஞ்சுதுங்க. உடனே புறப்படுங்க. இந்நேரம் அந்த பெண்ணை சிங்கமுத்து வீட்டுல கொண்டு போய் சேர்த்துப்பான். எனக்கு அவ விருந்தா போற அதே நேரத்துல என் காரியத்துல குறுக்கிட்ட அந்த சிங்கமுத்தும் பலியாகும். நான் அப்படிதான். அஞ்சலே, இது நல்ல இடமா இருக்கு. இங்கேயே சாப்பிடுமான்னு கேட்டேன். உட்காரு உட்காரு உட்கார. நடு காட்டுல நாம 2 பேர் தனியா இருக்குமே, யாராவது திருடங்கிட்ட வந்தா என்னங்க செய்யறது? அசிங்கமா இருக்கு. திருடன் வந்தாலும் முறுக்கு நொறுக்குற மாதிரி நொறுக்குவார் இந்த மாப்பிளை. வாயால நல்லா நொறுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். கையால ஆகணும். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஆபத்துல உயிரை கொடுக்கிறவன் தான் வீடு. நடுக்காட்டுல கொண்டாட்டிய தவிக்க விடுறவன் ஒரு மனுஷனா? என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் சரி,
அந்த துண்டுல ஒரு துண்டு உன்னை வந்து காப்பாத்து. இந்த முறுக்கு மேல சத்தியமா சொல்றேன். பார்த்தா தெரியல. திருடனுங்க 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 என்ன திருடனுங்க திருடனுங்க நீங்க அவங்க மரியாதை இல்லாம பேசுற. திருடுவாங்க அவங்க எல்லாம் பெரியவங்க. ஏங்க அவங்க பச்சை வந்திருக்காங்க பாவம் சாப்பிடுங்க. கல்யாண பொண்ணும் பிள்ளையும் போல இருக்கு. நல்ல தவறு. சத்தியமா இந்த முறுக்கு மேல சாட்சியா சொல்றேன். நான் மாப்பிள்ளை இல்லைங்க. என் கையில இருக்கிறதா கைத்தின்னு விட்டுடுங்க. ஏங்க இப்படி அடிக்கி பயந்து போய் சொல்றீங்க? இவர்தான் என் புருஷன். ஐயோ அபானமா சொல்றாளே. நகை நெட்டெல்லாம் போட்டிருக்கிறேன் வழித்துணைக்கு வாங்குவோன்னு கூப்பிட்டா 4 பேர் எதிர்க்க வாழ்க்கை துணைவேன்றாளே. இவெல்லாம் இருக்கிற ஊர்ல மழை பெய்வாங்க. பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. நீங்க ஒரு மனுஷனா? பாத்தீங்களா இவ உத்தமி பத்தினியா இருந்தா தாலி கட்ட புருஷனை பார்த்தே காரித்து போனா. தெரியாம துப்பிட்டேன். பொண்ணு மரியாதையா நகை நட்ட கட்டி வச்சுட்டு மானத்தோட போ. இல்ல உயிரே போனாலும் சரி நான் எதையுமே இழக்க மாட்டேன். இப்ப இழுத்துக்கிட்டு போய் நகரட்டெல்லாம் கழட்டு வேணும். ஊரறிய தாலி கட்டிட்டு எவரும் இல்லை நான் சொல்றேன். நீ கட்டின இந்த மஞ்ச கைத்து மேல ஆணையா சொல்றேன். நீதான் என் புருஷன் நிரூபிச்சுட்டாயா. இது சத்தியம். சத்தம் போடி. இவ பெரிய கண்ணுக்கு ஊரை அடிச்சு நிரூபிக்க போறான். நான் வரேங்க. நமக்கு ஆபத்து. தலையில கட்டி போட்டு கொடுத்துடா. போடும் எனக்கு 20 போடும். இதுக்கு மேலேயே போடும். ஐயோ சின்ன வயசுல புன்வண்டு கழுத்துல நூலை கட்டி சொய் சொய் சொயின்னு பறக்க விட்டேன். அப்புறம் தும்பி வால்ல வேற கழுத்தை கட்டி சரு சருன்னு பறக்க விட்டேன். அந்த பாவம் தான் என் கால்ல சுருக்க போறானுங்க. பனைமரத்துக்கு தென்னை மரத்துக்கு ஏன் துணின்னு கட்டினேன். அதனாலதான் என் துணியெல்லாம் அவுத்துட்டீங்களா? என் அழகு உங்களுக்கு நட. ஐயோ ஐயோ உங்களுக்கு கொடி புண்ணியம் நன்றி. ரொம்ப மானத்தை. நீ யாரு? உன்னை எதுக்கு அவங்க அப்படி செய்யணும்? நான் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன். ஒரே சமயத்துல 10 பேர் அடிப்பேன். அதனால அவனுங்க கூட்டத்துல என்ன தேறினானுங்க. முடியாதுன்னு உடனே தூக்குல தொங்க விட்டானுங்க. கால்ல கட்டியா? அது அவனுக்கு பழக்கம். அது சரி ஒரே சமயத்துல 10 பேர் அடிப்பேன்னு சொல்ற. அப்புறம் நீ அடி வாங்கின 11 பேர் வந்துட்டானுங்க. அடே ஒரு ஆள் அதிகமாயிட்டானு. மறுபடியும் அவனுக்கு பார்த்தா என்ன உயிரோட விட்டு வைக்க மாட்டானுங்க. உங்க கூட என்ன கூட்டு போயிடுங்க. பொண்ணுங்க கொள்ளக்காரங்க வந்து என் பொண்ணை கடத்தி கொண்டுகிட்டு போனாங்க. அப்புறம் என் பொண்ணுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க. சிங்கமுத்து ஒருத்தவன் பொண்ணு வீட்டுக்கு வந்து விடல. இல்லைங்க என் பொண்ணை காணாம அதை துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கையா. பொண்ணை கொண்டு வரல உங்க 2 பேரையும் கொண்டு வந்தாங்க. வேண்டாம் அவங்களை வெளியே துரத்தி விட்டு எங்கேயா போய் பழச்சிட்டு ஒண்ணுல இருந்து 10 வரைக்கும் நான் இப்ப எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் இந்த தெருவை தாண்டி ஓடிடணும். இல்ல இந்த துப்பாக்கியில் இருக்கிற குண்டு உங்க 2 பேர் உயிரை குடிச்சிடும். ஓடுங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்பா 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 அம்மா 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 நீதான் சிங்கமுத்துவா? ஆமா. பாவம் சின்ன பையன். பாவம் கிழவன். வயசானவங்கள அது நிராயுதபாணிகளை கொல்றதுக்கு உனக்கு வெட்கமா இல்ல? வாயம் போடுற நாராவே என்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? அது நடக்காது. நான் நினைச்சா எதுவும் நடக்கும். இந்த கொலைக்கு பதில் சொல்லாம உன்னை இந்த இடத்தை விட்டு நகர விட மாட்டேன். என்னைய மிரட்டுற? உனக்கு என்ன நெஞ்செழுத்தம்?
அழைச்சிட்டு போங்க